வணக்கம் மக்களே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய டெய்லி ரொட்டீன் தாங்க. டெய்லி வந்து யூஸ்வலாக 6:45 to 7 o'clock அந்த டைமில் எழுந்துருவேங்க. எழுந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வந்து ப்ரஷ் பண்ணலான்ட்டு கிளம்பிட்டாங்க. ப்ரஷ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்வலாகவே நான் வந்து வேப்பங்குச்சி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி ப்ரஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முன்னத்து நாள் மழை பெஞ்சிருந்துச்சு. அப்போது நாங்கள் வாங்கி வச்சுருந்த நாற்றெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோங்க. என் கால்கடியில் இருக்கிறது தான் வந்து நாற்றுங்க. அது வந்து வாங்கிட்டு வந்து ஒரு 1 week ஆச்சு. அது பார்த்திங்கன்னா எதுவும் ஆகலை, நல்லா தான் வந்திருக்கு. புதுசாக கொழுந்து கூட விட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கியிருந்த ட்ராகன் ஃப்ரூட் செடி ஒன்று இருந்துச்சுங்க. அது வந்து ஒரு மாதிரி மலைக்கு சாஞ்சிருக்கு, ஈரத்தில் அப்படியே சாஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து நம்ம அப்படியே சப்போர்ட் ஒரு குச்சி வச்சு அதை தூக்கணும். ஸோ அது அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அதை காட்டுறேங்க, எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இந்த நாற்றெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அடுத்தது வந்து நம்ம கோழிங்களெல்லாம் திறந்து விட கிளம்பியாச்சுங்க. நம்மக்கிட்ட ஒரு 15-20 கோழி இருக்குங்க. எல்லா சைஸ்லேயும் எல்லா இதுலேயும் நம்மக்கிட்ட கோழி இருக்குங்க. இதாங்க நம்ம நாய் ராக்கி. இந்த நாய் நம்மக்கிட்ட ஒரு 2 yearsஆக இருக்குங்க. நாட்டு நாய் ப்ரீடு தாங்க. நம்மக்கிட்ட கோழிங்க பார்த்திங்கன்னா எல்லா சைஸ்லேயும் இருக்குங்க. அதாவது குஞ்சு ரீசெண்டாக பொரிச்ச கோழிங்களும் இருக்குது. அதே மாதிரி ஒரு 1 கிலோ 1.5 கிலோ சைஸில் கோழிங்களும் இருக்குது. அப்புறம் பெரிய சேவலும் இருக்குங்க. ஒரு 20 எண்ணம் நம்மக்கிட்ட கோழிங்க இருக்குது. கோழிங்களெல்லாம் காலையில் திறந்து விட்டுட்டு அந்த கோழிங்களுக்கு அரிசி போடுறதுக்காக கிளம்பியாச்சுங்க. நாங்கள் வந்து கோழிங்களுக்கு வெறும் அரிசி மட்டும்தாங்க போடுறோம். வேறு எதுவும் நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்கலாக எதுவும் வேறு எதுவும் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல, காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக. நீங்கள் வேறு ஏதாவது தீன் போட்டுட்ருக்கீங்க, அது ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா என்ன தீன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோழிங்கெல்லாம் திறந்து விட்டாச்சுங்க. அது பார்த்திங்கன்னா அப்படியே சண்டை போட்டுட்டு காலையில் ஆடிட்டுருக்கு. நம்ம அந்த கையோடு நம்ம போய் அரிசியை எடுத்துகிட்டு வந்து போடுறோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ரீசெண்டாக குஞ்சு பொரிச்ச கோழிங்க. அது வந்து சேவல் ஏதோ கோழிக்கிட்ட வம்பிழுத்துருச்சுங்க. குஞ்சுங்கிட்ட ஏதோ கொஞ்சம் இது பண்ணிடுச்சு போலங்க. பார்த்திங்கன்னா கோழி வந்து பயங்கரமான சண்டைங்க, போட்டு அடின்னு அடிக்குது சேவலை. எப்போவுமே கிராமத்தில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கோழிங்க கிட்ட குஞ்சுங்க கிட்ட வம்பிழுத்தா கோழி வந்து சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். சேவல்னு கூட பார்க்கலங்க, வச்சு வாங்குன்னு வாங்கிடுச்சு கோழி சேவலை. அதுக்கப்புறம் அன்றைக்கி சேவல் வேறு எந்த குஞ்சுக்கிட்டையும் வம்பே இழுக்கலைங்க அன்றைக்கி. அப்படியே வந்து எல்லா சேவலும் கோழி எல்லாமே வந்து நம்ம போட்ட அரிசி சாப்பிட்ருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம அடுத்த வேலையை செய்ய கிளம்பிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ப்ரஷ் பண்ணோம்லங்க. ஸோ நம்ம தோட்டத்தில் நம்ம வீட்டுக்கு வெளியவே வந்து கொஞ்சம் துளசி அப்புறம் மென்தால் பிளான்ட்டு எல்லாமே இருக்குது. ஸோ அதிலேருந்து கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்குவோம். பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. தண்ணி குடித்த கையோட நேராக பூக்கூடையை எடுத்துகிட்டு பூ பறிக்க கிளம்பியாச்சுங்க. நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பூ இருக்குங்க. ஜாதி மல்லி, முல்லை, அந்த மாதிரி. அப்புறம் வந்து செம்பருத்தி. ஆக்சுவலாக அம்மா வந்து நிறைய செம்பருத்தி வச்சுருக்காங்க. ஸோ செம்பருத்தி வந்து வேறு வேறு கலரில் வேறு டிசைனில் நிறையா செம்பருத்தி பூ இருக்குங்க. ஸோ அதில் எல்லா செம்பருத்தியும் இல்லை, ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு செம்பருத்தி எல்லாமே பறிச்சுட்டு போய் நம்ம சாமி ரூமில் வச்சு பூஜை பண்ணுறதாங்க அடுத்த ஒர்க்கு. இப்போ எங்கடா கிளம்பிட்டான்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நேற்று நம்ம தோட்டத்தில் வாழை வெட்டியிருந்தாங்க. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா வாழை மரம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வாழைக்காயெல்லாம் வெட்டியிருந்தாங்க. அந்த வாழைக்காயில் கொஞ்சம் வாழைக்காய் வந்து அவங்க கழிச்சு விட்டுருப்பாங்க. கழிச்சு விடுறது அப்படின்னா பார்த்திங்கன்னா ரெட்டைப்பழமாக இருந்தால் இல்லை பழம் வெடிச்சிருந்தா அந்த பழத்தை எல்லாமே அவங்க கழிச்சு விடுவாங்க. அந்த பழத்தை ஆக்சுவலாக எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து மாட்டுக்கு போடுவோம். இப்போ வந்து நான் ஜீவாமிர்தம் ப்ரிப்பேர் பண்ணுறக்கும் அந்த பழங்களை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
நான் வரப்போகிற நெக்ஸ்ட் வீடியோஸில் ஜீவாமிர்தம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். நான் வந்து கொஞ்ச நாளாக தான் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடம் அப்பா கிட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கி அந்த இடத்துல வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் ரிலேட்டடான வீடியோஸும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட்ஸு வீடியோஸில் கொடுக்குறேன். இப்போ வந்து அந்த பழத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டேன். ஆக்சுவலாக அது காயாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி போன வாரம் அவங்க வெட்டியிருந்த மரத்தில் இருக்கிற அந்த கழிச்சு விட்ட காயில் வந்து இப்போ பழமாக இருக்குது. அதை எடுத்து கொஞ்சம் நம்ம கன்றுக்குட்டிக்கும் கொடுத்துருக்குங்க. மாடு நம்ம தோட்டத்தில் வந்து 2 மாடு இருக்குது. மாடு எல்லாமே கொண்டு போய் காட்டுக்குள்ளே கட்டிட்டாங்க. வெறும் கன்றுக்குட்டி மட்டும்தான் இங்கே கட்டுத்தரையில் இருக்குது. அந்த கன்றுக்குட்டிக்கு பழத்தெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து தோட்டத்துக்குள்ளே உள்ளே போகலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்திருந்த பலாச்செடிங்க. வியட்நாம் ரெட் ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வருஷத்தில் காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியல, பார்ப்போம் எவ்வளோ நாள் ஆகுது காய்க்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் வாங்கி வச்சு 1 மந்த் பக்கமாக ஆச்சு. அப்புறம் இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அரசாணிக்காய். ஸோ அரசாணிக்காய் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் விதை இருந்துச்சு, அதெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே அப்படியே தூவி விட்டுருந்தோம். அதை இந்த மழைக்கு அப்படியே லைட்டாக முளைச்சி வந்திருக்கு. அரசாணிக்காய் வந்திருக்கிறத பார்த்துட்டு அப்படியே நம்ம மஞ்சள் தோட்டத்துக்கிட்ட வந்தாச்சுங்க. நம்ம தோட்டத்தில் மஞ்சள் போட்டு 6 மந்த்ஸ் கிட்ட ஆச்சு. நான் வந்து வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் இந்த மஞ்சளுக்கு எப்படி நம்ம ஆர்கானிக்காக உரம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், எப்படி இதோட அப்டேட்ஸ் இருக்குது, எப்படி அதோட க்ரோத் இருக்குது அப்படின்ற அப்டேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக தரேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய் பாய், தேங்க்யூ.